ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படம் மனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பசில் ஜோசப் நஸ்ரியா நடிப்பில் நம்ம ஜித்தின் இயக்கத்தில் வந்திருக்கிற சூக்ஷ்மதர்ஷினி இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது மலையாள படம் இப்போ லேட்டஸ்ட்டாக நவம்பரில் வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகி இப்போ வந்து ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் ஒன்று ரொம்ப சிம்பிள். பொதுவாகவே இந்த பக்கத்து வீட்டில் என்ன நிற்கிதுன்னு நம்ம உத்து பார்க்குற ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். இது அதேமாதிரி இந்த படத்தில் வந்து பக்கத்தில் என்ன நிற்கிதுன்ற பார்க்குறது ரொம்ப அப்சஸ் ஆகி பார்க்குற ஒரு கேரக்டராக வந்து பிரியதர்ஷினி வராங்க. இவங்க அந்த பார்க்குற அந்த விஷயம் அது எப்படி ஒரு சீரியஸான ஒரு க்ரைமை வந்து அந்த சால்வ் பண்ணுது அப்படின்றது தான் படம். இது வந்து நஸ்ரியா வந்து 2-3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நடிச்சிருக்க ரொம்ப அருமையான வேஷம். ஒரு பொண்ணுக்கு அம்மா, அதேமாதிரி வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுற ஒரு லேடி, அது வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, அந்த ஏரியாவிலே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்காங்க. திடீர்னு அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பசில் ஜோசப் அம்மாவோட வராரு. அவங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமர் வியாதி, அப்பப்போ காணாம போயிடறாங்கன்ற மாதிரி நடக்கும்போது எல்லாமே அதை நம்பிடுறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே மூக்கு வேர்க்கிறதுனால அது மாதிரி நடக்காதுன்னு ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தேகப்படும் போது உண்மையிலும் அவங்க அல்சைமர் இருக்கா, இல்லை வந்து நம்ம பசில் ஜோசப் ஏதாவது அந்த அம்மாவை பண்ணுறாரா அப்படின்ற கோணத்தில் இவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை சொல்லி இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து இதை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மா காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போனதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லாம் பார்க்குது, எங்கே போனாங்கன்னு தெரியன்னு இருக்கும்போது நைட்டில் திடீர்னு நம்ம நஸ்ரியா அந்த அம்மாவை பார்க்க இன்னும் வந்து அவங்க சந்தேகம் வலுத்து ஏதோ கண்டிப்பாக நடக்குதுன்னு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு ஃபுல்லாகவே அதை இறங்கிடுறாங்க. இப்படி இறங்குறவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நம்ம இயக்குனர் சொல்லியிருக்காரு. இதில் பசில் ஜோசப் எப்பயுமே ஒரு நார்மலாக ஜாலியான ஆளாக வருவாப்பில். இதில் வந்து ஒரு சீரியஸான வில்லன் கேரக்டர். இவர் ஹைட்டுக்கெலாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கும் போது அந்த திடீர்னு அந்த முறப்புலையும் சரி, கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டை திட்டும் போதும் சிரிச்சுக்கிட்டு அந்த கோபத்தை அடக்கிட்டு நஸ்ரியாட்ட பேசுவோம். எல்லா இடத்துலையும் வந்து இவர் ஹைட்டு, அந்த பாடியெல்லாம் வந்து நமக்கு யோசிக்க விடாமல் நடிப்பில் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. இவங்க 2 பேரும் தவிர நிறைய கூட வர அந்த காலையில் எல்லாமே ரசிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த பசில் ஜோசப் அம்மா அவ்வளோ அமைதியாக எந்த பேச்சும் பேசாமல் இருக்கவங்க அப்படி போக அவங்களோட ஒரு சுயரூபம் நமக்கு தெரியும் பொழுது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தொட்டிருக்காங்க. இது நம்ம என்னென்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். பட் இது மாதிரி எடுக்கக்கூடிய தைரியம் வந்து மலையாள படங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் வந்து அழகாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ்ஸே ஒரு சாதாரணமான லேடி, இவங்க வந்து ஒரு 3 பேரோட சேர்ந்து நடக்கிற ஒரு பக்கத்தில் நடக்கிற பிரச்சனையை விளையாட்டுக்கு பார்க்க ஆரம்பிக்க, அது சீரியஸாக போகிறது. நமக்கும் படம் ஃபுல்லாக என்ன ஆச்சு ஏதாச்சு என்னதான் அந்த பசில் ஜோசப் பண்ணுறான்னு நம்மளையும் சேர்த்து அந்த வீட்டோட ஒரு ஆளை வைக்க வச்சு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பசில் ஜோசப் நடந்துக்கிற விதம், ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது நமக்கு ஏற்படுற திகில் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக வந்து படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு உடம்பு அடிச்சுட்டு உடம்பு கறின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் வந்து அவர் ட்ரீட் வைக்கிறது இதெல்லாமே கூட பார்க்க வந்து ஜாலியாக இருக்குது. பட் படத்தில் மைனஸ்னு பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டில் நடக்குது ஓகே, தான் வீட்டில் பிரச்சனை இல்லை, ஹஸ்பண்ட் போயிடலான்றக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்காக ஒரு லெவலுக்கு மேலே வந்து வீடு ஏறி குதிச்சு போகிறது, அந்தளவுக்கு ஒருத்தவங்க போவாங்கன்றது லைட்டாக நமக்கு வந்து ஒரு டவுட்டு படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பசில் ஜோசப் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணுறவர், இந்த லேடிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியும், ஏதோ ஒரு விதத்தில் டேரெக்டாக டீல் பண்ண முடியாது, மறைமுகமாக ஏதாவது பண்ணாமல் அவர் இங்கே விட்டு வைக்கிறாரு, கிளைமேக்ஸில் கொண்டு போகிறாருன்ற ஒரு கேள்வியும் படம் ஃபுல்லாக இருக்குது. இந்த கேள்வி அப்பப்போ எழுந்தாலும் இவங்க நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒன்றாக வச்சிருது. குறிப்பாக வந்து இந்த பசில் ஜோசப் அம்மாவோட கேரக்டர் நல்லாவே சித்தரிச்சிருக்காங்க. அது மாதிரி பசில் ஜோசப் கூட வர அந்த டாக்டர் அவர் சொல்கிற ஐடியா நல்ல ஐடியான்னு சொல்லி அது வந்து காமெடியாக இருந்தால் கூட எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு இப்படி போய் மாற்றணுன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது. பல கேள்விகள் அப்பப்போ எழுந்தால் கூட ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அதெல்லாம் யோசிக்க விடாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல கம்பேக்ட் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. பசில் ஜோசப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த 3-4 கேரக்டர் வச்சு மலையாளத்தில் படம் பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காது. இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அது கமர்ஷியலாகவும் ஹிட்டாக இருக்குது. பார்க்குறவங்க நமக்கும் வந்து படம் வந்து ஒரு போர் அடிக்காமல் போகுது. வாங்கப்படம் பஞ்ச்லைன், சூக்ஷ்மதர்ஷினி, சுவாரஸ்யம், 3 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.